ஃபாரின் லைஃப், வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லாமே நல்லா அமைஞ்சிடாது. சிலவங்களுக்கு வேலை அமையும், சேலரி நல்லா அமையாது. சிலவங்களுக்கு சேலரி நல்லா இருக்கும், வேலை அமையாது. இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கும். குடும்பத்துக்கிட்டேருந்து, நம்மளோட சொந்தங்கள்லேருந்து, ஒய்ஃப், பிள்ளைகள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப், எத்தனையோ சந்தோஷமான மூமெண்ட் எல்லாத்தையுமே இழந்தே நம்ம இங்கே ஃபாரின்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ ஜனாசாக்கள், சொந்த அம்மா, அப்பாவோட ஜனாசா கூட கிடைக்காம இருக்கு. அந்த அளவுக்கு அதையெல்லாம் தாண்டி வீடியோ கால்ல ஜனாசா பார்த்து, நம்ம ஒப்பாரி வச்சு, அழுது, தனிமையில இருந்துக்கிட்டு, எத்தனையோ சந்தோஷமான தருணங்கள நம்ம இழந்து, எத்தனையோ ஜனாசாக்கள நம்ம இழந்து, இந்த வெளிநாட்டில ஏன் ஈத்லயும் கூட, பெருநாள் தினத்திலயும் கூட ஒரு காருக்கு முன்னாடி ஃபோட்டோ புடிச்சு போட்டு, "நான் நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி, அவங்கள்ட்ட நம்ம பொய்யாக சந்தோஷமா இருக்கிறது. வீடியோ கால்ல பிள்ளைய பார்த்து, பிள்ளை நம்மள வாப்பான்னு சொல்றத கேட்டு சந்தோஷப்படுறியா? அழுகுறியாங்கிறத ஒரு இக்கட்டான ஒரு நடுநிலையில நம்ம சிராத்த முஸ்தகிமா நிக்கிறவன் நம்ம நிக்கிறோம். இல்லையா? அதுதான் அந்த ஃபாரின் லைஃப் அப்படிங்கிறது. இத நம்ம ஏன் இப்ப பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில முதல்ல அத நம்ம விளங்கணும் முதல்ல. ஃபாரின் லைஃப் என்ன அப்படிங்கிறது. ரூம்ல 2 பேர் இருப்பான், 4 பேர் இருப்பான். நமக்கு ஏசி புடிக்கும், அவனுக்கு ஏசி புடிக்கும். அவன் ஏசி போடுவான், நம்ம இல்ல ஏசி வேணாம்போம். நமக்கு இருமல் அடிக்கும், சளி அடிக்கும், நமக்கு சுகம் இல்லாம ஃபீவரா இருக்கும். அதுக்கு ஏசி நமக்கு செட் ஆகாது. ஆனா அவனுக்கு ஏசி வேணும்மா, எனக்கு ஏசி இல்லாம தூங்க இயலாம்மா. நம்ம கம்பெனில பிரச்சனை இருக்கு. சூப்பர்வைசர் நம்மள எந்த அளவுக்கு நம்மள கோவப்படுத்த இயலுமோ, அந்த அளவுக்கு கோவப்படுத்தும். நம்ம நேர்மையா தான் இருப்போம். அதையும் தாண்டி அவன் நம்ம தவறு செஞ்சுட்டோம், நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூட, நம்மளால தாங்க இல்லாம இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்ம பொறுமையா, கட்டுப்பாட்டோட இருப்போம். "என்னடா செய்ற? வேற வழி இல்லையேடா!" அப்படின்ட்டு நம்ம பல்ல கடிச்சு புடிச்சிருந்த வெளிநாட்டுல நம்ம இருப்போம் ஃபாரின்ல. ஏன்னா வீடு கட்டின குறை, தங்கச்ச கரை ஏத்தணும், சிஸ்டர கரை ஏத்தணும். அ என்ட வீடு வந்துக்கிட்டு அறையும் குறையுமா கிடக்கு. என் பிள்ளை எல்லாம் மழையில நனைஞ்சுது, தூங்கலாம இருக்கு. மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் வூட்டுக்குள்ள தான். என்ன பண்ண முடியும் நான்? அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தாண்டி, ஒரு நெய்யத்தோட, நான் ஒரு நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட, நம்ம இந்த ஃபாரின்ல இருக்கிறோம். யாருக்காக கஷ்டப்படுறோம்? நமக்காக, நம்ம ஃபேமிலிக்காக, மனைவி, பிள்ளைகள், எதிர்காலத்துக்காக வேண்டி நம்ம கஷ்டப்படுறோம். இவ்வளோ கஷ்டப்படுற நம்ம, மவுத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு தானே! ஆஃப்டர் டெத் ஆஃப் த லைஃப். அந்த லைஃப்ப நம்ம என்ன செஞ்சுட்டோம்? நம்ம மறந்து போய் வாழ்றோம். அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுற நம்ம மவுத்துக்கு அப்புறம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம நிக்கக்கொள்ள, நம்ம 0வா ஒரு எம்ப்டி பொட்டலா நம்ம ஆயிடக்கூடாது. நம்ம இந்த உலகத்துல என்ன சேர்க்கோம், அதுதான் அங்க வந்து சேரப்போகுது. நீங்க மவுத்தா போயிட்டீங்க, ஃபாரின்ல இருக்கக்கொள்ள. இப்ப என்ன ஆகப்போகுது? நீங்க கட்டின வீட்டுல நீங்களே புகையலாமாப்பா? நீங்க காலடிய வைக்க இயலாது, உங்களுடைய வீட்டில. ஏன் உங்களுக்கு ஜனாசாவே போகாதுங்கண்ணே. ஒரு சிலவங்க ஜனாஸா போக இயலும். அது ரிஸ்க் எடுத்து அங்க போய், இங்க போய் அதுக்கப்புறம் தான் ஜனாஸா போகும். ஆனா பெரும்பாலும் நீங்க ஃபாரின்ல மவுத்தா போனா ஜனாஸா இங்க தான். ஃபாரின்ல அடக்குவாங்க. சவுதியோ, கத்தாரோ எங்கேயோ. தயவு செஞ்சு. டைமுக்கு நம்ம எல்லாருமே தொழணும். நம்ம குர்ஆன் ஓதணும் எல்லாருமே. குர்ஆன் நம்ம தொட்டு எவ்வளோ காலம்? நமக்குள்ள நம்ம கேள்வி கேட்கணும். சுய பரிசோதனை செய்யணும் நம்ம. நேரத்துக்கு தொழுவுறோம் இல்லையா? அதானே பெரிய ஒரு கவலை. 5 வக்த் நேரத்துக்கு தொழுவுறோம் இல்ல. நின்னு தொழாது இருந்து தொழுவுங்க. இருக்க முடியலையா படுத்து தொழுவுங்க. இப்படி இஸ்லாம் அந்த தொழுகைக்கு வந்துகிட்டு ஒவ்வொரு வழிய வச்சிருக்கு. இது இல்லையா அப்படி, இது எப்படி. பணம் இல்லையா ஹஜ் செய்யுங்க. அதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் இருக்கு. அது யார் யாருக்கு கடமைன்னு இருக்கு. ஒரு பட்டியல் இருக்கு. தொழுகை அப்படி இல்ல. ஏழைகளுக்கு கடமை, பணக்காரனுக்கு கடமை, சந்தோஷமா இருக்கியா? கவலையா இருக்கியா? கஷ்டத்துல இருக்கியா? எல்லாருக்குமே தொழுகை கடமை தான். இந்த உலகத்தில் வந்துகிட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு இது செய்றோமே, அதில வெற்றிங்கிறது. மறுமைக்காக சேர்க்கணும்.